எப்போ பார்த்தாலும் ஒரு படபடப்பாக இருக்காங்க, எனக்கு தூக்கமே வரல, நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, அதாவது எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் இருக்குங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பய உணர்வு வந்து அவ்வளோ பயம் இருக்கும், அவங்களுக்கு உயிர் பயம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்க பயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குறைஞ்சிரும். இப்போ ஒரு பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னா டக்குன்னு யாராவது ஒருத்தவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த பர்சனை நம்ம என்ன சொல்லுவோம், செரிப்ளம் டைப். எப்பவுமே ஒரே விஷயம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. காலையில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க, இல்லைனா படபடப்பு வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிற ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். படுத்து கூட தூங்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மனசில் எனக்கு இதுவாக இருக்குது, நானும் படுத்தோடனே தூங்கிடணும், எல்லாரும் மாதிரி நானும் படுத்து தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு எனக்கு அப்படின்னா அவங்களுக்கு பொறுமை இல்லை. ஹெல்த் கஃபே தமிழ் பார்த்துட்ருக்க எல்லா நேயர்களுக்குமே வணக்கம். நான் துர்கா, பேச்சுலர் தெரபிஸ்ட் அண்ட் ட்ரைனர் யூகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே வந்து பயம் இருக்கும், பதட்டப்படுறவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூங்காமல் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ரொம்ப டயர்டாக சிலவங்க இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அவங்க ஏன் அப்படி இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன ரெமெடி கொடுக்கலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃப்ளவர் ரெமெடி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட டெய்லி லைஃப்க்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களுமே அதுக்குள்ளே இருக்குது. இந்த 38 மலர்களுமே பார்த்திங்கன்னா 38 வகையான ஒரு கேரக்டர்ஸ், ஒரு இந்த மருந்து எடுத்துக்கிறவங்க இப்படி இந்த வார்த்தை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட பேசும்போது தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவலைப்படுறவங்க, ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு படபடப்பாக இருக்காங்க, எனக்கு தூக்கமே வரல, நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, அதாவது எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் இருக்குங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த எதிர்மறையான எண்ணங்களை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றுறது. இப்போ அதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க யோகா பண்ணுங்க, முத்ரா பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாக் பண்ணுங்க, எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஒரு சிலவங்க நம்ம பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் என்னால் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது, பட் அதில் என்னால் உட்காரவே முடியல, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூணுனாலே நிறைய தாட்ஸ் வருது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணம் வருது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பண பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, நான் ஒரு 10 நிமிஷம் கூட பார்த்திங்கன்னா என்னால் கண்ணை மூடி உட்கார முடியல, எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வரும் நான் கண்ணை மூடினாலே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுப்போம்னா, இந்த மாதிரி மலர் மருந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே அதில் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஒரு நீங்கள் எடுக்க ஆரம்பித்தோடனே அதுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே டெய்லி எடுத்துக்க வேண்டிய ஒரு மலர்கள் தான், நம்ம அன்றாட வாழ்க்கையில் தாராளமாக பயன்படுத்தலாம். இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதனால் ஒருத்தவங்களுக்கு பயம் வருது. அதிலே பார்த்திங்கன்னா டாக்டர் எட்வர்ட் பேட்ச் மனிதர்கள் வந்து 7 வகையாக ஆல்ரெடி பிரித்து வச்சுருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு குரூப்பே பார்த்திங்கன்னா இந்த பயம் சார்ந்தது தான். அதில் 5 பேர் இருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ராக் ரோஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா மிமுலஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பன், செர்ரி ப்ளம், ரெட் செஸ்னட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 மலர்கள் இருக்கும். இந்த 5 மலர்களுமே பயத்தின் ஒரு குரூப்பில் தான் வருவாங்க. ஃபஸ்ட் ஒன் ராக் ரோஸ். இவங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், ஒரு டெரர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி பேனிக்காக ஆகிட்டாங்க, அவங்களால அந்த அதிர்ச்சியிலேருந்து இப்போ வரைக்கும் மீள முடியல. நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம், இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடெண்ட்டில் மாற்றிட்டாங்க, அந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்க மீளவே முடியல, அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நார்மலாக இருப்பாங்க. பட் அந்த 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 ஏரியாவை க்ராஸ் பண்ணும்போதோ, அந்த அந்த பாதையை வந்து பார்க்கும்போதோ, இல்லை அந்த மாதிரி ஒரு வண்டியை பார்க்கும்போதோ என்ன ஆகுனா, அன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசில் வந்து ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ராக் ரோஸ் அப்படிங்கிற ஒரு மலர் மருந்து வந்து நம்ம வந்து கொடுப்போம். இது கொடுக்கும்போது என்ன ஆகுனா கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பய உணர்வு வந்து அவ்வளோ பயம் இருக்கும், அவங்களுக்கு உயிர் பயம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்க பயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குறைஞ்சிரும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தவங்க பயத்தோடவே இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது அதில் இருக்கவங்களுக்கு தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ எல்லாருமே வந்து சாதாரணமாக சொல்லிடுவாங்க, பரவாயில்ல விட்டுடு, அதை மறந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதில் இருக்கவங்களுக்கு தான் அதோட பெயின், அதோட வலி, அதோட என்னங்கிறது அவங்க டெய்லி அனுபவிக்கும் போது தான் அவங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பயத்தில் 2வது மிமுலஸ். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க. இப்போ அந்த கமல் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார்ல, நான் எனக்கு நின்னா பயமாக இருக்குது, நடந்தால் பயமாக இருக்குது, ஓடினா பயமாக இருக்குது, படுத்தா, அந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா டிப்பிக்கலாக அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு கரப்பாம்பூச்சை பார்த்தா பயப்படுவாங்க, எக்ஸாம்னா பயம், இன்டர்வியூ பயம், வேலைக்கு போன பயம்,
அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். உங்ககிட்ட நீங்கள் ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஒரு 4 பயத்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிமுலஸ் அப்படிங்கிற ரெமெடி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்கலாம். நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி கேரக்டராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த மலர் மருந்து வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செர்ரி ப்ளம் சொல்லுவாங்க. இந்த செர்ரி ப்ளம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா அவங்களால ஒரு சில எந்த ஒரு கோவத்தை வந்து அடக்கவே முடியாது. அவங்கக்கிட்ட ரொம்ப பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னா டக்குன்னு யாராவது ஒருத்தவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த பர்சனை நம்ம என்ன சொல்லுவோம், செர்ரி ப்ளம் டைப். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசி தீர்க்காக அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க பேசாமல் என்ன பண்ணுவோம்னா அடிச்சிருவாங்க. அவங்களால கேட்டால் என்னால் அவன் பேசின பேச்சு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லுவாங்க, என்னால் வந்து ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. யாரெல்லாம் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு பாருங்கள், அவங்களுக்கு வந்து செர்ரி ப்ளம் வந்து நீங்கள் ரெகுலராக கொடுக்கலாம். என்னால் வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் இந்த விஷயத்தை நான் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்து இந்த அவங்க பேசுகிற வார்த்தைகளை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு வந்து இந்த ரெமெடி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ செர்ரி ப்ளம் கொடுக்கலாம். அடுத்து ஆஸ்பன் ஒரு மலர் மருந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா விவரிக்க முடியாத ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருக்குது, என்னால் வந்து உங்ககிட்ட வந்து அதை புரிய வைக்க முடியல மேடம், இதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலைமை, அவங்கள சுற்றி யாருமே இல்லை, நான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இடத்துல இருக்கேன், என்னை சுற்றி யாருமே இல்லாத மாதிரி ஒரு தோணுது எனக்கு, நான் மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்குது. அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை வந்து விவரித்து மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாது, எனக்கு இதுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியாது. பட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே அது ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஆஸ்பன் அப்படிங்கிற மலர் மருந்து வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் செஸ்னட்டுங்கிறது இன்னொரு ரெமெடி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க மீது ரொம்ப கேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அதிகமாக படபடன்னு இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அம்மாக்கள் வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட பார்த்திங்கன்னா எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது, படபடன்னு வருது. ஏதாவதுனா இப்போ அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏதாவது ஒரு தெருவில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம், ஸ்கூல் வேன், இல்லை ஒரு மேபி பஞ்சர் ஆகிருக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்துக்காக லேட் ஆகிட்டா கூட இந்த அம்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னால் ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியல, என்னால் அந்த இதை வந்து தாங்கிக்கவே முடியாமல் படபடன் ஆகி நான் மயக்கம் போட்டு கூட விழுந்துருவேன் சில நேரத்தில். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவாக நான் இருக்கேன், பர்சனாக நான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெட் செஸ்னட் வந்து ரெகுலராக எடுத்து பாருங்கள். இன்னொன்று கேரக்டர் என்னென்னா, இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் படபடப்பு அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு பார்த்தா அந்த தாட்டாலே வந்து பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும். என்னென்னா எப்பவுமே ஒரே விஷயம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. காலையில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை நினச்சி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க, இல்லைனா படபடப்பு வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிற ரெமெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா மாதிரியும் நீங்கள் இருக்கீங்க, இல்லை எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இந்த மாதிரி நான் சொன்னதில் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ரெமெடி வந்து நீங்கள் கொடுத்து வரலாம். இந்த ரெமெடி நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ நாள் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு அவங்க கிட்ட சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு இதுதான் பிரச்சனையாக இருக்குன்னா அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கான ரெமெடியை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டு நீங்கள் கொடுக்கும்போது ஒருத்தவங்களோட ப்ராப்ளம் வந்து முழுசாக நீங்கள் க்யூர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்குது நிறைய பேருக்கு அப்படின்னு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரணமும் இந்த மாதிரி தான். ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணம் இருக்கும். ஸோ இப்போ நான் தூக்கத்துக்கு சில ரெமெடி சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தூக்கத்துக்கான ரெமெடி என்னன்னு சொல்கிறேன், ஃபஸ்ட் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு சிலவங்களுக்கு படுத்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிடுவாங்க. திடீர்னு ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னா இப்போது டயபெட்டிக் பேஷண்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது அவங்களுக்கு யூரின் வர மாதிரி இருக்குது, எந்திரிச்சு போயிட்டு வருவாங்க நைட்டில், ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப தூக்கம் வராது, இல்லை ரிப்பீட்டடாக அவங்களுக்கு அந்த வந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி நான் யூரின் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் படுக்கிறேன் மேம், நான் கரெக்டாக டைமுக்கு போயிடுவேன், பெட் டைம் பார்த்திங்கன்னா எனக்கு 9 மணி, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் படுத்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தேவையில்லாமல் ஏதோ ஒரு தாட் அந்த நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். யார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் பேசிட்டு வந்திருப்பேன், அது என்னை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருக்கோம், எனக்கு அதுவே அவங்க பேசுனதே மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்னை வந்து ஒரு செயலை செய்ய விடாமல், இப்போ நான் தூங்கணுங்கிறது ஒரு செயல், அதை செய்ய விடாமல் என்னை ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கான ரெமெடி பார்த்திங்கன்னா ஒயிட் செஸ்னட்னு சொல்லுவாங்க. என்னை வந்து ஒரு வேலை செய்ய விடாமல் என்னோடய எண்ணங்கள் வந்து திரும்ப டிஸ்டர்ப் ஆகி ஒரே விஷயத்தை வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், அதனால் என்னால் அடுத்த விஷயத்தையோ இல்லை அடுத்த செயலையோ செய்ய முடியல,
அடுத்ததை பற்றி யோசிக்கக்கூடிய முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிற ரெமெடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மலர் மருந்து எதுவுமே வந்து நம்ம டக்குன்னு கேட்டவுடனே எடுத்து கொடுக்கவே முடியாது. உங்ககிட்ட நாங்கள் பேசி என்ன ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மலர் தீர்வே நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் படுத்த உடனே தூங்கணும்னு சிலவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. எல்லாரும் தூங்குறாங்க, நான் தூங்கலை. அதுவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில கோவப்படுவாங்க, பொறுமை இல்லாமல் இருப்பாங்க. அந்த படுத்து கூட தூங்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மனசில் எனக்கு இதுவாக இருக்குது, நானும் படுத்தோடனே தூங்கிடணும், எல்லாரும் மாதிரி நானும் படுத்து தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது எனக்கு அப்படின்னா அவங்களுக்கு பொறுமை இல்லை. ஏன்னா வரும்போது தான் தூக்கம் வரும் இல்லையா? நீங்கள் வந்து தூங்கணுங்கிறதுக்காக 8 மணிக்கு படுத்தாலும் தூக்கம் வருது. அதுக்கான ஒரு டைம் கொடுத்து நம்ம தூங்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கம் கூட வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு பொறுமையே இல்லை எந்த விஷயத்திலும் அப்படின்னா நீங்கள் இம்பேஷன் அப்படிங்கிற மருந்து வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெர்வைன். இந்த ரெமெடி யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மைண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கும். நைட்டில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் அவங்க மைண்டில் தோண்டிக்கிட்டே இருக்கும். இது பண்ணலாம், அது பண்ணலாம், அப்படி பண்ணலாம். சில குழந்தைங்க பார்ப்பாங்கன்னா நைட் வந்து படிக்கும்போது எனக்கு ஆக்டிவாக இருக்குது. ஒரு சிலவங்களே நைட்டில் தான் நல்ல ஆக்டிவாக வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ரெமெடி பார்த்தீங்கன்னா வெர்வைன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காரணமும் உங்களுக்கு கரெக்டாக தெரியுது, இதுதான் அப்படி எனக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கான ரெமெடிஸ் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுபடி உங்களுக்கு வீடியோஸும் வந்து நம்ம மேக் பண்ணி போடலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.